அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்தது. அதை யாரும் நம்மகிட்டருந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது இல்லையா? நாம் வாழ்கின்ற வாழ்க்கை இறைவன் கொடுத்த வாழ்க்கை அல்லவா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசியா எழுதிய நூல் அதிகாரம் 38 இறைவார்த்தை 4 6 முடிய. அப்போது ஆண்டவரின் வாக்கு எசேயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கையில் நின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். பிரேஸ் தி லார்ட். இந்த நகரை நான் பாதுகாப்பேன். ஏனென்றால் நம் கண்ணீரை காண்கின்ற தேவன். கண்ணீருக்கு மதிப்புண்டு, நிறைய மதிப்புண்டு. நாம் ஒரு சிறு சிறு காரியங்களில் கண்ணீர் வடித்து இறைவனோடு மன்றாடும் போது அந்த கண்ணீருக்கு உடனடியாக பதில் தருபவர் இறைவன். ஏனென்றால் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்தவர் அவர். அந்த அறிதலின் பொருட்டு அவர் எல்லாமே நம்மளை நிறைவாக வழிநடத்துகிறார். எசேக்கியா மன்னனுக்கு நீ மறிக்க போகிற, நீ வீட்டுக்காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு சொன்னதும் அவர் தான் இல்லையா? நேற்று வாசித்ததில். அப்போ அவர் சரின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? ஆண்டவரை நோக்கி அழுகிறார். அந்த ஆண்டவரை நோக்கி அழுததால் தான் மீண்டும் அவர் சொல்லிட்டு போன எசையா திருப்பி வந்து எசேக்கியாவிடம் சொல்ல வர்றாரு இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, இன்னும் 15 ஆண்டு நான் உனக்கு காலங்களை நீட்டித் தருகிறேன், வாழுகின்ற காலங்களை நீட்டித் தருகிறேன் என்று சொல்கிறார். அப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசித்தால், எந்த அளவுக்கு அவரை அன்பு செய்தால், இன்னும் 15 ஆண்டு அவர் மறிக்க போகிறார் என்று தெரிந்திருந்து அவர் கண்ணீர் சிந்தி மன்றாடியதால் 15 ஆண்டு மீண்டும் நீட்டி கொடுக்கிறார். நாம் இவ்வுலகத்தில் வாழ்கிறோம். எந்த நிலையில் வாழ்கிறோம்? இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா, இல்லை உகந்தது இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோமா? எப்பொழுதாவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? இல்லை இறைவனை குறித்து நாம் முறுமுறுக்கிறோமா? செய்ததுக்கு நன்றி கூறியிருக்கிறோமா? எசேயா மன்னன் சொன்னது போல் எல்லாம் நடக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறோமா? எதையாவது ஒன்று சொல்ல வேண்டும் அல்லவா? எதை சொன்னோம்? எதை செய்தோம்? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, இவ்வுலகமே உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் எதை கேட்போம் ஆண்டவரே? நாங்கள் கேட்பதற்கு முன்பாக நீர் எங்களுக்கு செய்து கொடுப்போர் ஆண்டவரே. என்ன என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. எந்த நேரத்தில் எங்களுக்கு எது தேவையோ அனைத்தும் நீர்தாமே எங்களுக்கு தருகிறீர். அந்த தருகின்ற தேவன் எங்களோடு இருக்கும்போது எந்த கவலையும் இல்லை. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆமாண்டவரே, ஒவ்வொரு நிறைவுகளையும் இன்ப துன்பத்திலையும் எங்களோடு பங்கு கொண்டு எங்களை வழிநடத்துகிறீர். அதற்கே நன்றி கூறுகிறோம். இந்த நாள் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து எசேக்கியா மன்னனை போல் எங்களையும் உம்முடைய கரத்துக்குள் வைத்து நீர் பாதுகாக்க போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.